அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டுடே சீரியல் ரிவ்யூவர் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா, இல்லை கௌரி பாப்பாவை பிடிக்குமா, இல்லை நம்மளோட கடப்பா கனகாவை பிடிக்குமா, இல்லை சத்யா டாக்டர் பிடிக்குமா, இல்லை அசோகை பிடிக்குமா, இல்லை டிஎஸ்பி நந்தினி பிடிக்குமா, இல்லை உங்களுக்கு மாசாணி அம்மனை பிடிக்குமா, இல்லை துர்க்கை அம்மனை பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட கௌரி சீரியலில் ரொம்ப நாளாகவே காலன் மற்றும் நம்மளோட கௌரி பாப்பாவுக்கும் தான் இடையே ரொம்ப பெரிய மாந்திரீக முறையில் சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. இவங்க கௌரியை கொல்றதுக்காக முயற்சி பண்ணுறதும், கௌரி இவங்களை கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறதும், துர்காவுக்கு இதில் பாதிப்பு வரதும், கடைசியில் துர்காவை வச்சு கௌரி பாப்பாவை வெளியே எடுக்கிறதும், இந்த மாதிரியே சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ நம்மளோட துர்காவை கொன்று குளத்தில் போட்டதுலேருந்து இப்போ புதுசாக வந்திருக்கிற துர்கா யாருன்னே இன்ன வரையுமே மர்மமான முறையாகவே இருக்குது. இன்னும் வந்திருக்கிறது யாருன்னே கண்டுபிடிக்க முடியலைங்க. ஒரு பக்கம் நினச்சா சாமின்னு நினைக்கிறோங்க, இன்னொரு பக்கம் பூதம்னு நினைக்கிறாங்க. இதில் யார் என்ன ஏதுன்னு தெரியலைங்க. நம்மளோட ஒரிஜினல் துர்கா எங்கே போயிருக்கிறாங்கன்னு தெரியலைங்க. இப்போ அதெல்லாம் விட்டு இதெல்லாம் விட்டு கடைசியில் நம்மளோட கடப்பா கனகாவாக இருக்கிற துர்கா இப்போ கௌரி சீரியலுக்குள்ளே துர்கான்ற பேரில் ஒரு சீரியல் ஆரம்பித்து இவங்க பழைய காலத்தில் செஞ்ச சில விஷயங்கள், இல்லீகலான விஷயமெல்லாம் இப்போ கொண்டு வந்து நம்மளோட ஜமீனாவுடைய பணக்கே கதையாக கொண்டு வந்து காட்டிகிட்டு இருக்கிறாங்க துர்கான்ற சீரியலில். நம்மளோட உண்மையான துர்காவோட அக்காவையும் மாமாவையும் அடித்து கொண்டதுக்கான காரணம் மற்றும் அதுக்கப்புறமேட்டு கோயில் சிலையை கடத்தினது, இது பக்கம் பத்தாததுக்கு நம்மளோட ஆவடியப்பனோட ஃபேக்ட்ரியில் கஞ்சா பொருள், அதாவது போதைப் பொருளை கடத்தின விஷயமெல்லாம் கொண்டு வந்து இப்போ அப்படியே முழுசாக இறக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு யாரெல்லாம் உடந்தை யாரெல்லாம் இல்லைன்னு எல்லா விஷயத்தையும் ஸ்டோரியாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்டோரியை கொண்டு வந்து இன்றைக்கி ரொம்பவும் ஆர்வமாக துர்கா பார்ட் 3 வரும்போது கரெக்டாக கரண்ட் கட் ஆகிடுச்சிங்க. அந்த நேரத்தில் நம்மளோட துர்கா ஒரு மெழுகுபத்தி எடுத்துக்கிட்டு வந்து மொத்த பேருக்கும் நான் உங்களுக்கு கதையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட அகிலா, காவேரி, வீணா 3 பேரும் எந்திரிச்சு போயிட்டாங்க. நம்மளோட அசோக்கும் சத்யா டாக்டருக்கும் மொத்த கதையும் சொல்லி முடித்தாங்க. இவங்க ஒரு பக்கம் போயிட்டு ஜமீனாவுடைய அப்பன்கிட்ட கேட்குறாங்க, என்னதான் விஷயம், என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் நடந்த விஷயத்தெல்லாம் இவங்க துர்கான்ற சீரியலில் நமக்கே போட்டு காட்டிட்டு இருக்கிறா, அதில் வர பண்ணையாரே நாங்கள் தான் சிலையெல்லாம் கடத்தினோம், கடைசியில் இப்போ வந்து கௌரியோட அப்பா அம்மாவை கொன்னதும் நாங்கள் தான், எதுக்காக என்ன ஏதுன்ட்டு சொல்லிட்டு தெளிவான விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்மளோட எப்படியெல்லாம் கௌரியோட அப்பா அம்மாவை கொன்னாங்க, எப்படி ஐயரும் ஐயரோட வீட்டுக்கார அம்மாவும் எதுக்காக கொன்னாங்கன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் எனக்கு அடுத்த வீடியோ கொடுங்கன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.